பசு மட்டும் ஏன் நம்ம வணங்குறோம்? யார் வணங்குறது? மக்கள் வணங்குறாங்கல்ல, அதை மட்டும். மித்த சிங்கத்தையோ புலியோ வேற எதையோ வேற விலங்குனாலேயும் நன்மைகள் இருக்கு, அதனாலயும் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ வந்து காளை மாடு இருக்கு, உழுது, அதனால நன்மை தருது, வேற வணங்குறது இல்லை. வேற மிருகங்களால உலகத்துக்கு நன்மை, எல்லா மிருகத்தாலையும் உலகத்துக்கு நன்மை. ஆனா உனக்கு நன்மை அண்ணா இல்லை, ஆபத்து. இப்போ ஒரு புலி, நல்ல புலி, அம்பாள் வந்து புலி மேலே தான் வராங்க. ஆஹா இது அம்பாளுடைய வாகனம், இது ஜூவில் போயிட்டு ஒரு 50,000 கொடுத்துட்டு, இது நான் ரொம்ப அம்பாள் பக்தருங்க, அம்பாள் வந்து புலி மேலே வராங்க, நான் வாசி புள்ளி எடுத்து கட்டிக்க முடியுமா? சொல்லு, கட்டிக்க முடியுமா சாமி? முடியாது. கட்டிட்டு நான் வெளியே வந்தேன்னா பீஸ் பீஸாக கிடப்பேன், புலி என்னை காலி பண்ணியிருக்கோம். நல்ல மிருகம் உலகத்துக்கு தேவைத்தான். அம்பாலே அது மேலே தான் சவாரி பண்ணுறாங்க. அம்பாள் பண்ண முடியாது, நம்ம மேலே அது சவாரி பண்ணிட்டோம். பசு அப்படி இல்லை, அது ஒரு புனிதமாக இருந்து புலி பால் எடுத்துன்னு வந்து குழந்தைக்கு ஊற்ற முடியுமா? ஒரு 3 லிட்டர் கறந்து உலகத்துக்கு உதவ ஒரு பொருள். யானை இருக்கிற சாமியெல்லாம் யானை மேலே தான் ஏறிக்கின்னு தெரியுது. யானை பாலை கறந்து எடுத்து டீ போட்டு குடிக்க முடியுமா? சொல். ஆனால் பசும்பால் தான் குழந்தைக்கு ஊற்றுறோம். அப்போது பசுன்றதே கோமாதான்னு அர்த்தம். பசுன்றதே ஒரு தெய்வ பிறப்புன்னு அர்த்தம். அந்த தெய்வம் அடங்கி இருக்குது அதுக்குள்ள. லட்சுமி கடாட்சம்ன்றது. இப்போ ஒரு வீடு குடுத்தனம் போனீங்கன்னா ஒரு பெரிய வேட்டநாயை புஷ்ணுவாப்பா உள்ள அப்படின்னு சொல்ல மாட்டீங்க, சொல்லுவீங்களா? பாதுகாக்கக்கூடியது அது, அதை சொல்றது இல்லை. ஒரு பசுவும் கண்ணு இட்டுனுவாப்பான்னா, ஏன்னா உலக விருத்தி, உயிரினம் விருத்தி, இது லட்சுமி கடாட்சம். இந்த வீட்டுக்குள்ளே இது வந்து போனால் இந்த வீடு சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக பசுமாடு கண் ஏற்றணும் வரும். இப்போ முன்னெல்லாம் பசுமாடு கண் ஏற்றணும் வந்தால் அதுக்கு ஒரு துணிமணி போடுவாங்க, அதுக்கு ஒரு அவுத்திக்கிற கட்டு கொடுப்பாங்க, அப்படி தான் போச்சு. இப்போ ஒரு பசுமாடு கண் ஏற்றணும் வந்தால் 2000 கொடுத்தா தான் வருவேன் நான், இல்லைன்னா பசு அந்த வீட்டு மறிக்காதுன்றாங்க. பசு கூட இப்போ துட்டுக்கு தான் வருது, லட்சுமி கடாட்சத்துக்கு வர்றதில்லை. அது ஒரு காலங்கள் போயிடுச்சு. அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்றும் மாறும். லட்சுமின்றது, அது பசுன்றது அதனுடைய முகத்துக்கும் மற்ற மிருகங்களுடைய முகத்துக்கும் வேற்றுமை உண்டு. எருமையும் மாடு தானே, அதனுடைய முகத்தையும் பாரு, ஒரு பசுவனுடைய முகத்தையும் உத்து ரெண்டையும் கவனி, இல்லை ரெண்டையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுன்னு பாரு. இதனுடைய முகத்தில் என்ன அம்சம் தெரியுது, அதனுடைய முகத்தில் என்ன அம்சம் தெரியுதுன்னு பாரு. பசுவனுடைய முகத்தை நீ போட்டோவில் பார்த்தீங்கன்னா அதில் என்னமோ லட்சுமி உட்காந்துங்கிற மாதிரி தெரியும். எருமை மாட்டினுடைய முகத்தில் அப்படியே உத்து பார்த்தீங்கன்னா என்னமோ ஏமா கவுரு வச்சுன்னு உட்காந்துங்கிற மாதிரி தெரியும். அதனால் நமக்கு உலகத்துக்கு சாந்திப்படுத்துறது வேணும், மூர்க்கமாக இருந்துடக்கூடாது. பசுன்றது சாந்த பொருள். அதனால தான் திருமூலர் சொன்னார். அப்போ ரொம்ப பேர் கடவுளை பற்றி நிறைய பேசுகிறாங்க. ஒரு பசுமாட்டினுடைய ஒரு சிங்கத்து முடியேடு, யானை முடியேடுன்னு சொல்லலை. ஒரு பசுமாட்டினுடைய ஒரு முடியேடு, அதை 100 பாகமாக வெட்டு, 99 பாகத்தை தள்ளிடு, ஒரு பாகத்தை மட்டும் வச்சுக்கோ. அந்த ஒரு பாகத்தை 1000 வெட்டுன்றாரு. 100 வெட்டினாவே அங்கே ஒன்று இருக்காது. அதில் 99 தள்ளணுமா, 1 எடுக்கணுமா? 1 எடுத்து 1000 வெட்டினாங்க எதுனா இருக்குமா? கத்தி தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. அப்படிப்பட்டவன்டா நீ, கடவுள் முழு பசுமாடு மாதிரிடா, நீ ஒன்றுமே இல்லாதவன்டான்றார் இல்லையா? கடவுள் வந்து அவ்வளோ பெருசு, உலகத்தையே கட்டி ஆண்டுனுக்குது ஒரு பொருள். அது கீழே தான் கோடி பொருள், எண்ண முடியாத பொருள்கள் அதுக்கு அடக்கம்தான், அது எதுக்கும் அடங்காதது. சந்திரமண்டல பூமி இருக்குது, சந்திரமண்டலங்குது, சூரிய மண்டலங்குது, செவ்வாய் மண்டலங்குது, வெள்ளி இருக்குது, எல்லாம் எத்தனை கோடி கோள்கள் இருக்குது. அத்தனை கோடி கோள்களையும் தனக்குள்ள வச்சுங்குது, அது எதுக்குள்ளும் அடங்காதது. அதான் இறைவன். அப்படி இருக்கு சாமி. இதை ஆராய்ஞ்சு போய் பயணம் பண்ணி அப்படியே சுற்றி டூர் போகிற மாதிரி போய் பார்த்தீங்கன்னா, ஆஹா கடவுளுக்கு இப்படி புகழ்ந்தாங்களே, உண்மை தான் அதுன்னு அப்போ தெரியும், இங்கேயும் தான் தெரியாது. சாமி, இன்னைக்கு செய்வினை ஊழ்வினை ரெண்டையும் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பயம் இருக்குது. செய்வினைனாலையும் பாதிக்கப்படுறாங்க, ஊழ்வினாலையும் பாதிக்கப்படுறாங்க. சரி, இந்த ரெண்டுல இருந்து எப்படி ஒரு மனிதன் வந்து
விலகி ஓடி அவங்க வந்து நிம்மதியாக இருக்கிறதுக்கு உங்களோட அறிவுரை என்ன சார்? செய்வினைன்றது மற்றவங்களால் செய்யப்படுறது. இந்த நம்பிக்கையை முதல்ல அவங்க விடணும். அவங்க செய்திருவாங்க இவங்க செய்திருவாங்கன்னா அவங்களுக்குன்னா வேறு வேலையே கிடையாதா? உனக்கு செய்யறதுக்கு அவங்க பணம் செலவு பண்ணி பண்ணுறதுக்கு, அதே நேரத்தில் உனக்குன்னா உறவுகாரர்கள இந்த செய்வினை எனக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற தைரியத்துக்கு முதல்ல நீங்கள் வரணும். அப்படி வரும்போது எந்த செய்வினையும் உங்களை பலிக்காது. உங்கள் பயம்தான் செய்வினைக்கு உறுதுணையாக மாறிடும். அதனால் பயத்தை விட்டுடுங்க. யாராலையும் நமக்கு எதுவும் செய்ய முடியாது, கடவுள் இருக்கிறான், கடவுள் எல்லாத்த விட பெருசு, அது நம்மளை காப்பாற்றும் போது எந்த செய்வினையும் நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்ற மனோதைரியத்தை வளர்த்துங்க. ஊழ்வினைன்றதை யாராலையும் அழிக்கவே முடியாது. அதை அழிக்கணும்னா ஒரே ஒரு வழி, தர்மம் மூலியமாக தான் அழிக்க முடியும். ஏன்னா ஊழ்வினைன்றது என்ன, முன்னோர்கள் நம்ம செய்த முன் பிறவியில் நம்ம என்னென்ன தீமைகள் செய்தோமோ அத்தனை தீமைகளினுடைய பலனும் இன்னைக்கு வந்து நம்மளை பாதிக்குது. பாதிக்கும் போது மனம் வெம்புறோம், வருத்தப்படுறோம், கஷ்டப்படுறோம். இது அந்த நேரத்தில் கோவிலுக்கு போகிறோம், குளத்துக்கு போகிறோம், அது போகிறோம், சாமிக்கிட்ட போய் பிரார்த்திக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த ஒரு நிமிஷம் மாறின உடனே திரும்பவும் பழையபடிக்கு தான் போகிறீங்க. அப்போது அந்த பழையபடிக்கு போகும்போது உங்கள் ஊழ்வினை மாறுறதுக்கு வழி இல்லாமல் போகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஊழ்வினை தீர்க்கணும்னா உங்களால் முடிஞ்ச தான தர்மத்தை பண்ணுங்க. இந்த ஊழ்வினைன்றது எங்கேருந்து வந்தது? உங்களுக்கு உலகத்திலேருந்து தான் வந்தது. அது யாரும் சொந்தமாக அவங்கவுங்ககிட்டேருந்து அது ஒரு தயார் பண்ணுற பொருள் இல்லை. ஊழ்வினைன்றது முன் செய்த பாவம். அப்போ அந்த முன் செய்த பாவத்தை பின் செய்து தர்மத்தில் அழிச்சிடுங்க. அதை அழிக்கும்போது நீங்களாக இருக்கலாம், மன ஓச்சலுக்கு அது நிம்மதியாக இருக்கலாம். முதல்ல மனுஷன் ஒரு விஷயத்தை யோசித்தோன்னா அவனுக்கு மன நிம்மதி கிடைக்கும். நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம சம்பாதிச்சது நமக்கு போதும் அப்படின்னு நினச்சிட்டான்னா அவன் நிம்மதியாக இருப்பான். எவ்வளோ சம்பாதிச்சாலும் எனக்கு பத்தலைன்னும் போது அந்த நினைவு அவனுக்கு வந்தாவே அவன் நிம்மதி இழந்துருவான். இன்னைக்கு 3/4 பாகம் மக்கள் துன்பப்படுறதுக்கு காரணமே தன்னை பார்த்து வாழாமல் பிறரை பார்த்து வாழும்போது அந்த துன்பம் வந்து சேருது. ஆனால் உங்களை பார்த்து வாழுங்க, அவன் எந்த வழியாவது போயிருப்பான், அவன் பட போகிற துன்பத்தை அவன் அனுபவிக்க போகிறான். உங்களுக்கு அந்த துன்பம் வேணாம். நமக்கு நல்லதே செய்து நல்லதே நடக்கணும், நல்லபடியாக வாழணும், நம்ம அமைதியோடு வாழணுன்ற எண்ணத்தோடு வாழுங்க. வாழ்க்கைன்றது என்னன்னா அமைதியில் வாழறது தான் வாழ்க்கை, ஆரவாரத்தில் வாழறது வாழ்க்கை இல்லை. அதே மாதிரி பக்தின்றதும் அமைதியில் பண்ணுறது தான் பக்தியை தவிர ஆரவாரத்தில் பக்தி கிடையாது. ஆரவாரம்ன்றது ஒரு பொழுதுபோக்கு, அது ஒரு ஜாலிக்கு பண்ணுறது, தெய்வ வழிபாடு இல்லாது. தெய்வ வழிபாடுன்றதே அமைதியில் தேடுறது. அந்த அமைதியில் தேடும் போது தான் ஆண்டவன் உங்களுக்குள்ளே உங்களை கவனிப்பான், உங்களுக்கு தேவையானதை செய்வான். அதனால் அமைதியாக இருக்க கற்றுங்க. இவங்க ஏதாவது செய்துருவாங்க, அவங்க ஏதாவது செய்துருவாங்கன்ற பயத்தை முதல்ல நீங்க. யாராலையும் யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுடைய விதி அதுக்கு உட்பட்டு இருந்தால் தான் செய்ய முடியுமே தவிர இல்லைன்னா செய்ய முடியாது. இன்றைக்கி பெரிய பெரிய பணக்காரங்கிறான், பெரிய பெரிய அரசியல்வாதி இருக்கிறான். ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை கொண்டுடுவான் செய்ய முடிஞ்சதுன்னா. ஒரு பணக்காரன் இன்னொரு பணக்காரனை கொண்டுட்டு நான் தான் பணக்காரனை வந்துடுவான் ஏதாவது செய்ய முடிஞ்சதுன்னா. இது யாராலையும் செய்ய முடியல. காரணம் என்னன்னா, செய்ய முடியாததுக்கு காரணம் அவன் தைரியமாக இருக்கிறான், நீ பயமாக இருக்கிற. பயந்து இருக்கிறதால உனக்கு அந்த பாதிப்பு வருது. அந்த பயத்தை நீ விட்டுட்டீங்கன்னா யாருமே உனக்கு எதையுமே செய்ய முடியாது. இறைவனை தவிர உனக்கு யாரும் எந்த செயலும் செய்ய முடியாது. இறைவனை முழுமையாக நம்புங்க. அந்த நம்பிக்கை உங்களை எல்லா பயத்துலேருந்தும் வெளியெடுக்கும். அந்த இறைவன் மேலே நம்பிக்கை இல்லாததால தான் மற்றதெல்லாம் கண்டு நீங்கள் பயப்படுறீங்க. இறைவனை முழுமையாக நம்பினீங்கன்னா அந்த பயம் இருக்காது. சொல்லுங்க சார். 2 இடத்துல அன்னதானம் பண்ணணும்னு எனக்கு நியூஸ் வந்தது. ஒன்று மின்ட்டில், இன்னொன்று மூளைக்கடியில். ஆனால் கட்சியில் அன்னதானம் பண்ணது 8 இடத்துல அன்னதானம் பண்ணிக்கிறாங்க. திண்டுக்கல்லில் பண்ணிக்கிறாங்க, திருப்பூரில் பண்ணிக்கிறாங்க, வானாவரத்தில் கோயிலில் பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி ஏராளமான இடத்துல அன்னதானம். இப்போ இந்த அன்னதானம் பண்ணுறது என்னுடைய பேரை வச்சு பண்ணுறாங்க. என்னுடைய பிறந்த நாள். சரி, என்னுடைய பிறந்த நாள் நன்மைக்கு உதவிச்சா தீமைக்கு உதவிச்சா அப்படின்னா 1000 பேர் பசியார உதவிச்சு. அப்போ அது நன்மை தான். அப்போ அதை பார்க்கும்போது அடுத்த சீடர்கள் அவங்க மட்டும் பண்ணாங்க, நான் எங்கள் ஊரில் பண்ணுவேன்னு பண்ணுவோம். அப்போது எத்தனை பேர் பசியாருது. அதை இன்றைக்கும் பண்ணுறாங்களாம். ஒரு 500 பேருக்கு அன்னதானம் திண்டுக்கல் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சுவாமி. அப்படின்னு பார்த்தா இப்போ அவங்க வந்து எந்த மாதிரியான ரூபத்தில் இப்போ இருப்பாங்க நம்மளோட இந்த சமூகத்தில்? இப்போ உனக்கு உயிர் இருக்குதா இல்லையா?
இருக்கு. காட்டு பார்க்கலாம். நான் நடமாடிட்டு இருக்கேனே அதுதான். ஆ? நம்ம நடமாடிட்டு இருக்கோமே அதனால. நடமாடின்னுக்கிற நீ உன்னை நடமாட வைக்கிறது உன் உயிர். ஆமா. ஆனால் அதை பார்க்க முடியல, ஆமா. காட்ட முடியல இல்லையா? அதே மாதிரி தான் சித்தர்கள். அதுக்கு பேர் என்ன? அருவம்னு பேர். அவங்க அருவமாக உலாவின்னுக்கிறாங்க. அவங்களால நம்மளால பார்க்க முடியாது, ஆனால் அவங்க நம்மள பார்ப்பாங்க. நம்ம அவங்கள பார்க்குற சக்தி நமக்கு இல்லை. அதனால இந்த உடலை இயக்கிறது உயிர், ஆனால் உயிரை பார்க்குற சக்தி உடலுக்கு இல்லை இல்லையா? அதே மாதிரி தான் சித்தர்களுடைய நிலைமை. ஓகே ஓகே சுவாமி, இப்போ வந்து முதியவர்கள் வந்து இளமை பெறறதுக்கு வந்து யோகத்துல வந்து சாத்தியம் இல்லை. அதெல்லாம் யாருமே இளமை பெற முடியாது. முதுமை தான். முதுமைன்றதை யாராலையும் தடுக்க முடியாது. முதுமையை தடுத்துட்டீங்கன்னா மரணத்தை தடுத்துடுவ. முதுமையை தடுத்துட்டுனா மரணம் எது உனக்கு? அதனால முதுமையை யாராலும் எந்த ஆன்மீகவாதியும் தடுக்க முடியாது. அது சித்தர்களுக்கு சாத்தியம், சராசரி மனிதனுக்கு சாத்தியம் இல்லை. சும்மானா ஏமாத்தின்னுப்பான். அந்த ஏமாத்தெல்லாம் இருக்கக்கூடாது. ஞானத்தில் உண்மையை மட்டும்தான் சொல்லணும். அதனால யாராலும் எளிமையாக இப்போ சிவவாக்கியர் சொல்றாரு, உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்திய கபாலம் ஏற்ற வல்லாரால் விருத்துறம் பலராவார் மேனியும் சிவந்தடும் அருள் தரித்த பாதம் அம்மை. இப்போ அவர் பாடலில் சொன்னார், அடட உடம்பெல்லாம் சிவந்து போயிடண்டா, நீ இளமையாயிடுவடான்னு சொன்னார். அது அவருக்கு சாத்தியம், நமக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா 1000 கெட்ட பழக்கங்களை நம்ம பண்ணிக்கின்னு அவர் சொன்னது நமக்கு ஒத்து வராது. உத்தமமாக இருந்தவனுக்கு அவனுக்கு சாத்தியம். நம்ம தான் உத்தமனா இருக்கிறதே இல்லையா? நம்ம ஊரை பார்த்து குறை சொல்லிக்கினே வாழ்ந்து பழக்கப்பட்டுட்டோம் இல்லையா? அப்போ நம்ம எங்கேருந்து அவங்க நிலையை ஏற்றுறது? அது சாத்தியம் இல்லாத விஷயமா? சுவாமி, இப்போ வந்து தியானம் வந்து ஒருத்தனோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ தியானம் செய்யறதுக்குன்னு சில முறைகள் இருக்கா? நிறைய முறைகள் இருக்கு. முறை இல்லாத தியானம்ன்றது பொய். இப்போ கோவிலுங்களில் போனால் அப்படியே கண்ணு மூடிக்கின்னு மூளைக்கு உட்காந்துப்பாங்க. என்னன்னு கேட்டால் தியானம் பண்ணுறேன்னுவாங்க. கண்ணு மூடிக்கின்னு யோசிப்பாங்க, பொண்டாட்டி சோறு கட்டிட்டாலா இல்லையான்னு தெரியலையோ, வேலைக்கு போகணுமே, அந்த பொண்ணு காலேஜுக்கு போச்சா இல்லையான்னு தெரியலன்னு யோசிச்சுன்னு கண்ணு மூடின்னு உட்காந்துருப்பான். தியானமா? சொல்லுமா. இருக்க முடியாது. தியானம்ன்றது உன் நிலையை இழக்கிறது தியானம். விழிப்புல இருக்கிறது தியானம் கிடையாது. விழிப்பு நிலையை தாண்டி இருக்கிறது தியானம். விழிப்பு நிலையை நீ தாண்டி இருந்தீங்கன்னா 8 மணிக்கு வேலைக்கு போகணுன்னு போய் தியானத்தில் உட்கார முடியாது. ஏன்னா ஏதுக்குது 12 மணி ஆகிடும், வேலை போயிடும். அதனால விழிப்பிலே மணி என்ன ஆச்சுன்னு தெரியல, 7 ஆயிடுச்சா, வேலைக்கு போகணுமே, இதெல்லாம் தியானம் கிடையாதுமா. சும்மா தன்னையே தான் ஏமாற்றிக்கிறது. தியானம் என்று வழிமுறையோடு போகும்போது உன் நிலையை இழக்கணும். நீ கடவுள் நிலைக்கு போகணும். அதான் தியானம். உன்னை இறைவனுக்கு தானமாக்கிடணும். இதை தான் பாம்பாட்டி சொன்னார். உடல் பொருள் ஆவி 3ம் தானம் வாங்கி எங்கள் சட்குருன்னாரு. இது 3ஐயும் கொடுத்துட்டு பிறகு உனக்குன்னு என்ன இருக்குது? அதான் தியானம். கண்ணு மூடி உட்காந்துங்கிறதெல்லாம் தியானம் நினச்சிக்க போகிற. சரியா லோகம் பற்றி நம்ம ஏன்பா இங்கே உட்காந்து அவங்களாம் சாப்பிட்டாங்களா? உங்கள் மெகா டிவிக்காரு சுவாமி, இப்போ நான் வந்து கதைகளில் வந்து நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். இந்திரலோகம், பாதாள லோகம், ஸ்வர்கலோகம் அப்படின்லாம். இதெல்லாம் வந்து உண்மையா இல்லை வெறும்? உண்மைதாம்மா. நீ வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் சாவர வரைக்கும் வாழ்ந்ததுன்னா சொர்க்கலோகம். நான் பிறந்தது சோத்து கூட லாட்ரி வச்சுனது இது நரகலோகம். எல்லா லோகம் இங்கே தான் இருக்குது. அதுக்குன்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தா நான் கூட வேலைக்கு ஏது போட்டு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவோம் அந்த லோகத்துக்கு. எவ்வளோ ஆளை வச்சுன்னு வேலை வாங்குறது சொர்க்கலோகத்துலையும் நரகலோகத்துலையும்? சொல்லுமா. சொர்க்கலோகத்தையும் நரகலோகத்தையும் நிர்ணயம் பண்ணுறவன் யாரு? இதெல்லாம் பயம் பூர்த்தி வைக்கிறதுக்கு ஆதியில் எழுதுனதெல்லாம் இப்போ நிஜம்ன்றது. இப்போ நிஜம்ன்றது நீ வாழற, நான் வாழற, இது நிஜம். இந்த வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துட்டு போகிறது தான் வாழ்க்கையை தவிர சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குது என்ன பண்ண போகிற? அது இருக்கட்டும். என்ன பண்ண போகிற நீ? சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி உன் வாழ்க்கை வாழலையே நீ, அப்புறம் சொர்க்கம் இருந்தால் மட்டும் என்ன பண்ண போகிற? சரிதான். அதனால வாழ்க்கையை சீராக வாழ கற்றுங்க. அதுதான் மனுஷனுக்கு அவசியம். அதை விட்டுட்டு கண்டபடி வாழ்ந்துட்டு சொர்க்கம் இருக்குதாங்க நரகம் இருக்குதாங்கன்னா ஒரு பயனும் கிடையாது. இருக்கட்டும். என்ன பண்ண போற? சொர்க்கமும் நரகமும் ஜெயிலு நரகம். சொர்க்கம்ன்றது இங்கே சுகமாக இருக்கிறது. இவ்வளோதான் வித்தியாசமா?
ஜெயிலுன்னா இப்போதி ஜெயிலு இல்லை, முன்ன இருந்த ஜெயிலு. ஏன்னா முன்ன இருந்த ஜெயிலில் எப்படின்னா மனுஷனை யாரும் போய் பார்க்க முடியாது, உள்ள எதுவும் கொடுக்க மாட்டாங்க, கொடுமையா இருக்கும். அவன் ஏன்டா போகணும்னு. இப்பதான் எல்லா சுகமும் ஜெயிலே கிடைக்குது. அதனால இங்க இருக்கிறதோட ஜெயிலுக்கு போறது மேலுன்றான். அதனால அது நரகமா இருந்தது, பூமி சொர்க்கமா இருந்ததுமா அப்போ. அதனால அது நரகம், இது சொர்க்கம். உனக்கு எது ஒன்றும் தேர்ந்தெடுத்துக்கோ. உங்க கூட இருக்கிற இந்த நிமிஷம் சொர்க்கம் தான் சுவாமி. அதனால அதுல எந்த டவுட்டும் இல்ல. இப்ப சுவாமி இப்ப வந்து பொய் சொல்றது பொய் பேசுறது தவறு அப்படின்னு சொல்லுவோம். சில சமயங்கள்ல சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காகவோ இல்ல நமக்கு சார்ந்தவங்களை காப்பாத்திக்கிறதுக்காகவோ பொய் சொன்னா தவறு இல்லைன்னு சொல்லுவோம். இதுல எது சரி எது தவறு? தவிர்க்க முடியாத நேரத்துல போய் சொல்லலாமா? வள்ளுவர் கூட சொல்றாரு, திருவள்ளுவரே சொல்றாரு பொய் சொல்றது ஒன்றும் தவறு இல்லைன்றாரு. ஆனா அந்த பொய்யை வாழ்க்கைக்கே ஏற்றக்கூடாதுன்றாரு. உன் வாழ்க்கை முழுவதும் பொய் சொல்லின்னு தெரியக்கூடாது. அப்ப வள்ளுவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு வாழ்க்கை முழுவதும் பொய் சொல்லின்னு தெரியக்கூடாது. ஒருத்தனை காப்பாத்த போற அந்த பொய் காப்பாத்தும் சொன்னா அந்த இடத்துல சொல்றது தப்பு இல்லை. ஆனா போற இடத்துல எல்லாம் பொய் சொல்லின்னு தெரியறது தப்பு. அததான் பெரியவங்க சொன்னாங்க, பொய் சொல்லலாம் இடம் அறிஞ்சு பொய் சொல்லு அப்படின்னாங்க. எந்த இடத்துக்கு அந்த பொய் தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு சொல்லு, வாழ்நாள் ஃபுல்லா வாழ்க்கையே பொய்யாக்காதன்னாங்க. அதனால பொய்ன்றதை எங்க சொல்லணும் எப்படி சொல்லணும்ன்றது தான் முக்கியம். எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் பொய் சொல்லியிருந்தா வாழ்க்கையே சிதறி போயிடும். சொல்லுமா சுவாமி. இப்போ கிருஷ்ண பரமாத்மா பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவருக்கு ஏராளமான காதலிகள் இருந்திருக்காங்க. ஆமா. சோ ஆனாலும் நம்ம அவரை சிறப்பான ஒரு இடத்துல தான் வச்சிருக்கோம். இதுக்கு என்ன உள்ள அர்த்தம்? உலகம் தெரிஞ்சுக்கிறதுக்காகமா? அது கடவுளுக்கு அத்தனை மனைவி கிடையாது. இது மனிதன் எழுதின கதை. அப்படியே தான் இருக்க முடியும். ஆமா, கடவுள் அந்த மனைவியெல்லாம் வச்சுக்கணும்னு அவசியம். ஏன்னா இன்பம்ன்றது தான் மனைவி கிட்ட. இன்பமும் துன்பத்தையும் கடந்தவனுக்கு மனைவி எதுக்கு, குடும்பம் எதுக்கு சொல்லு இல்லையா? கடவுள்ன்றவன் யாரு? இரவு பகல் கடந்தவன், இன்ப துன்பம் கடந்தவன் இல்லையா? அவனுக்கு எதுக்கு பந்த பாசத்தை கடந்தவனுக்கு மனைவிகள் இத்தினி எதுக்கு? விளையாடுறது பொம்மையாது? இதெல்லாம் எழுதப்பட்ட கதைகள்மா. கடவுளுக்கு அதெல்லாம் கிடையாது. கடவுள் சத்தியத்தில் நிற்கிறவன். அவனுக்கு பொய் பொருட்டு ஏமாத்தல் பொம்மலாட்டெல்லாம் கிடையாது. மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை வசதிகளையும் எழுதி வச்சுன்னு படிச்சுன்னுக்கிறான். அதனால அதெல்லாம் கிடையாது. சரி, அத்தனை மனைவி வச்சு இந்த கடவுள் இப்போ எத்தனை மனைவி வச்சுங்கிறாரு? அப்போவே அத்தனை மனைவி வச்சுருந்தா இப்போ நிறைய ஆயிட்டு இருக்கணுமே. அது குட்டி போட்டு சரிதான் சுவாமி. இப்போ திசைகள், ஒவ்வொரு திசைக்கும் ஒரு பலன்கள்னு சொல்றாங்கல்ல. இந்த திசையில படுக்க கூடாது, இந்த திசையில உட்கார்ந்து சாப்பிடணும், இந்த திசையில சாப்பிடக்கூடாதுன்னு. திசைகளுக்கு ஏதான இந்த மாதிரி சிறப்பு பலன்கள் இருக்கா? எது திசை சொல்லு? நார்த் வெஸ்ட் ஈஸ்ட். எப்படி இது நார்த் வெஸ்ட் இதுன்ற? சூரியன் உதிக்கிறத வச்சு முடிவு பண்றோம். இது பூமியினுடைய இது ரவுண்டு. இதுல எது நார்த் எது வெஸ்ட் சொல்லு? சூரியன் எப்படி உதிக்குதோ அதுல இருந்து ஈஸ்டர்ன் கனெக்ட் பண்ணுவோம். சூரியன் ஒரே மாதிரி உதயமாவதில்லை தெரியுமா? ஏன்னா உலகம் இப்படி சுத்திட்டு இருக்கு. சூரியன் ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிழக்கு திசையிலேருந்து உதயமாகும், ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா வடக்கு இப்படி இருந்து எட்டும் இல்லையா? அப்போ எது உனக்கு இதுக்கு கிழக்காயிடுமா? அப்படி இல்லை. இது அவங்க பெரியவங்க அந்த ஒளியை வச்சு நேரத்தையும் இதையும் திசையும் வகுத்தாங்க. ஆனால் நீ எந்த திசையில் இருந்தினாலும் உன் பலன் விதிப்படித்தான். இந்த விதியை மீறி திசை நிர்ணயம் பண்ணாது. ஏன்னா உனக்கு ஏற்கனவே நிர்ணயம் பண்ணி ஆகிப்போச்சு, நீ இப்படி தான் வாழ போறேன்ட்டு. இதை யாராலையும் மாற்ற முடியாது. எந்த புத்தி சொல்லியும் மாற்ற முடியாது, எந்த அறிவுரை சொல்லியும் மாற்ற முடியாது, எந்த திசையில் படுத்தும் மாற்ற முடியாது. உனக்கு எது நடக்கணுமோ அதுதான். நான் மேற்கு திசையை தலையை வச்சு கிழக்கு திசையில் காலை நீட்டி படுத்தா எனக்கு சுபிட்சமாக இருப்பேன்னா நான் ஆயில் முழுக்க அதிலே பட்டம் கிடப்பேன். சொல்லுமா? இது மனிதனை ஒரு வரைமுறைப்படுத்துறதுக்காக வகுக்கப்பட்டது இதெல்லாம். இதனால வாழ்க்கை உயர்ந்துராது, வாழ்க்கை தேஞ்சிடாது. ஆனால் வாழ்க்கை உயர்றதும் தேயறதும் உன்னுடைய விதி தான். ஆத்மா வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சுவாமி? ஏதோ புண்ணியத்தில் அப்படி இருக்கிறோம்மா. கொரோனா காலங்களை எப்படி செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் கொரோனா மாதிரி தெரியலம்மா. சாதாரண ஊருக்கு கொரோனா தான், எனக்கு ஒன்றும் கொரோனா வந்ததில்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், என்னுடைய சீடர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. ஒரு நாட்டில் இல்லை, எல்லா நாட்டிலையுங்கிறாங்க. இந்த கொரோனாஸ் வந்ததுலேருந்து ஒரு வருஷமாக பாவம் வெளிநாட்டுக்காரர் யாரும் இங்கே வர முடியல. எல்லாரும் வரணும் தவிச்சுன்னுக்குறாங்க. அது எல்லாம் அதிகமாக வரணும்னு விரும்புகிறவங்க மலேசியா.
ஆனால் அந்த கொரோனாவால் யாராலையும் வர முடியல. அது நான் போன வருஷம் செந்தூராங்கிட்ட ஒரு பேட்டி கொடுத்தேன் வீட்டில். போன வருஷம் கொரோனா மார்ச் மாதம் கொரோனாஸை கண்டு யாருமே பயப்படாதீங்க. என்னுடைய சீடர்கள் உலகம் ஃபுல்லாகிறாங்க, யாருக்குமே வராது, வரவும் கூடாது. அதே நேரத்தில் உங்களுக்கு கூட வரக்கூடாதுன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மூச்சு பயிற்சி செய்யுங்க. கொரோனான்றது என்ன அப்படின்னா அது ஒரு கிருமி, அது ஒரு மனுஷனால் தூவப்பட்ட விஷ கிருமி. அது அந்த விஷக்கிருமி என்ன பண்ணுதுன்னா மூச்சாலையும் வாயாளி வலிப்புலையும் உள்ளே போய் நுரையீரலில் பிடிச்சிடும். வேறு எந்த பகுதியும் பிடிக்காது. நுரையீரலில் பிடிச்ச உடனே நீர் கட்டும். நீரை என்ன ஆக்கிடும்? சளியாக்கி அந்த நுரையீரல் மனுஷனுக்கு 5 விதமான பொருள் ஒரே இடத்துல இருக்குது. 5 பஞ்சபூதமும் ஒரே இடத்துல. ஈரலோடு சேர்ந்தது. ஈரல் மட்டும் இல்லை, 5 பொருள் இருக்குது. ஈரல், கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல்னு அப்படின்னு 5 பொருள் இருக்குது. அந்த 5 பொருள்லையும் இந்த நுரையீரல் தான் எல்லாத்துக்கும் பஞ்சிங்கு கொடுக்குறது. அந்த நுரையீரலினுடைய ஆக்டிங் போச்சுன்னு சொன்னால் எல்லா பொருளும் செயல் வந்துடும். அந்த செயல் இருந்ததுன்னா இவன் மரணத்தில் தள்ளிடும். அதனால இந்த மூச்சு பயிற்சி செய்யுங்க. நுரையீரல் எப்பவும் சூடாக வச்சுங்கன்னா இந்த கொரோனாஸே வராது அப்படின்னு போன மார்ச் மாதம் சொன்னேன். இப்போ விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து இந்த என்ன சாமி அது கிண்டியில் ஐடி இது அவங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவங்க ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துக்குறாங்க. இந்த வருஷமும் கொடுத்தேன் இவர்கிட்ட. அதை நான் இந்த வருஷம் நானே உட்காந்து செய்தே காட்டினேன். இப்படி செய்யுங்கன்னு செய்து காட்டினேன். அது யாருக்கும் வரலாமா, சீடர்களுக்கு யாருக்கும் வரலாமா, ஏதோ ஆண்டவனுடைய அருள். எனக்கும் வரல. ரொம்ப சிறப்பு. நீங்க தினைக்கும் மூச்சு பயிற்சி செய்றீங்களா ஐயா? இது என்ன கேள்விமா இது? ஏன்பா இது என்னப்பா கேள்வி? இந்த கிராமத்துங்களெல்லாம் போனால் ஆத்தங்கரையில் விவசாய நிலம் இருக்கும். ஆத்தங்கரையில் பம்பு செட் வச்சுருப்பான். அது எப்படின்னா கரண்ட்டு கிடையாது, அதுக்கு டீசல் பம்பு. டீசலை ஊற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவான். அது பாட்டுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அது மாதிரி எனக்குள்ளது டீசல் பம்பு. நான் எதுவுமே செய்வேன், அதுவே ஓடின்னு இருக்கும். ரொம்ப சிறப்பு. இது நல்ல ஒரு முன்னுதாரணம். ஏன்னா சுவாமிஜி இவ்வளோ சிறப்பாக மூச்சு பயிற்சி பண்ணுறாருங்கிறப்ப நம்ம சீடர்களும் கண்டிப்பாக பின்தொடருவாங்க. என் சீடர் என்ன பண்ணணும், அவங்க தான் சீடர். பண்ணாதவங்களாம் சீடர் கிடையாது, பக்தர். சிறப்பு. இதை நான் சொல்லி கொடுக்குறத செய்கிறவங்க மட்டும்தான் சீடர். மீதி பேர் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், எல்லாரும் சீடர் ஆகிட முடியாது. இதை பண்ணுறவங்க தான் சீடரு, இதை பண்ணாதவங்க பக்தர் இல்லையா? அதனால சீடருங்க பண்ணுறவங்க தப்பிப்பாங்க, பண்ணாதவங்க மாட்டிப்பாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம சொல்லதான் முடியும். ஏமா அவருக்கு தெரிஞ்சு நீ பச்சு பொண்ணு உனக்கு தெரியல. கம்பரனுடைய புள்ள அம்பிகாவதி. கம்பரை விட பாடல் எழுதுருவாங்க. சரஸ்வதியே அவன் பாடலுக்கு நடந்து போறான். அந்த அளவுக்கு புலமை வாய்ந்தவன். ஆனா சோழ அரசனுடைய பொண்ணை லவ் பண்ணிடுறான் இல்லையா, அமராவதியை. ஆனா வாழ முடிஞ்சுதா? வாழ்ந்துருந்தாங்கன்னா காதல் என்ற பேர் போயிருக்கும். செத்தால் மட்டும்தான் காதலுக்கு மரியாதை. வாழ்ந்தா காதலே கிடையாது, அது கனவு மனைவி. காதல் என்றது சாவணும். நீ எல்லாருடைய வாழ்க்கையும் எத்துப்பாரு. எந்த காதல்னாவது அனார்கலி வாழ்ந்துக்கிறாள சொல்லு? எந்த காதலரும் உலகத்துல வாழ்ந்ததே கிடையாது. செத்தால் தான் காதலர், வாழ்ந்தா கணவன் மனைவி, காதலரே கிடையாது. அது மாதிரி காதல் என்றது ஒரு கனவு, அது நிலையானது இல்லை, அது வாழ்க்கைக்கே உதவாதது. இன்னைக்கு காதல் என்ற பேர்ல காலேஜ் பசங்க எவ்வளவு சாவு நடக்குது இல்லையா? இதெல்லாம் என்ன காரணம்? பெத்தவனை மறந்துடுது, வளர்த்தவனை மறந்துடுது. ஆனா எவனோ பாதியில 10 நாள் பழகணும் கூட தான் உயிரியே கொடுத்துருது. என்ன பிரயோஜனம்? உன் வாழ்க்கையும் போய் பெத்தவங்களுக்கும் துன்பத்தை, உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு துன்பத்தை தானே கொடுத்தா தானே மிச்சம் அவங்களுக்கு. அதனால காதல் என்றது ஒரு கண்மூடித்தனம். இந்த காலத்துல காதலும் காமத்தோட சேர்ந்து வருது. காதல் என்றது காமத்தில் தான்மா வருது. காமம் இல்லைன்னா காதல் எவனுக்கு வரும் சொல்லு? காமம் இல்லைன்னா காதல்னே ஒண்ணு கிடையாது. அதனால சும்மானா இவங்க படிச்சவங்க கதை சொல்லி இருப்பாங்க. காதல்ன்றதுங்க அது ஒரு புனிதமானதுங்க, அது உறவுங்க. அடையா காதல் என்றே காமத்தில் இருந்தாண்டா உருவாகுது. காமம் இல்லைன்னா காதல் எதிரா? அன்பு இருக்கும். காதல்ன்றது வேற, அன்புன்றது வேற.
இல்லையா? அன்பு தாய் மேலே அன்பு இருக்கும், தகப்பன் மேலே அன்பு இருக்கும், சகோதரி மேலே அன்பு இருக்கும், பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டு மேலே அன்பு இருக்கும். காதல் இருக்காது. அம்மா போய் நான் அம்மா உன்னை நான் காதலிக்கிறேம்மா சொல்ல முடியுமா? சொல்லு. அதனால அன்பு வேற, காதல் வேற. காதல் என்றது ஒரு கண்மூடித்தனம். அவன் தெரிஞ்சே குட்டியில வந்து முழு போறான்னு அர்த்தம். சுவாமி, இப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருந்துட்டு இருக்கும், நல்லவங்களுக்கே வந்து ஏன் அடிக்கடி சோதனை வந்துகிட்டே இருக்கு, நம்ம நிறைய தப்பு பண்றவங்க நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ இதுக்கு உங்களோட கருத்து என்ன? நல்லவங்களுக்கு தாம்மா கஷ்டம் வரும். ஏன்னா கெட்ட உலகத்துல நல்லவன் வாழும்போது பொய் சொல்ல முடியாது, ஏமாத்த முடியாது, ஊர்த்தாலியா இருக்க முடியாது. அப்ப அவனுக்கு கஷ்டம் தானே இருக்கும். ஆனா பொய் சொல்லிக்கின்னு ஊர்த்தாலி அறுத்துக்கின்னு ஏமாத்திக்கின்னுக்கிறவன் சுபிட்சமா வாழ்வான் இல்லையா? இதைதான் சொன்னார் வள்ளுவர். வளர்த்தலும் அழித்தலும் வேண்டாம், உலகம் பழித்ததை அழித்து விடுனார். அடப்பாய், ஊரெல்லாம் மோசமான நகரத்துல போய் நான் நல்லவன் உட்காந்து அவனை கூப்பிட்டு கொட்டுன்னு கொட்டுவாங்கடா. அந்த அங்க இருக்கிறவங்க நல்லவங்களா இருந்தா நீ நல்லவனாரு, அங்க இருக்கிறவங்க கெட்டவனா இருந்தா நீயும் கெட்டவனா மாறிடுறான்னாரு. அப்பதான்டா நீ வாழ முடியும்னாரு. நான் நல்லவன் இந்த உலகத்துல வாழ முடியுமா? உலகமே தீமையில போய் நிக்குது. அப்புறம் நீ எப்படி நிம்மதியா வாழ முடியும்? தீமை தான் துன்பத்தை தான் அனுபவிப்பேன். ஆனா துன்பத்தை அனுபவிக்கிறேன், நீ தீமையில போயிட கூடாது. போயிட்டீங்கன்னா உனக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லாத போயிடுவேன். இப்போ வந்து குழந்தை வளர்ப்புல வந்து குழந்தை வந்து நல்ல குழந்தையா இருக்கிறதுக்கு பெற்றோரோட பங்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில சமயங்கள்ல பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். பெற்றோர்கள் வந்து ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, நம்ம பேசியும் கேள்விப்பட்டிருப்போம், இவ்வளவு நல்ல அம்மா அப்பாவுக்கு வந்து எப்படி இப்படி நீ வந்து பிறந்தடா அப்படின்னு. நான் சொல்லியிருக்கேன். நம்ம அதுக்கு என்ன சுவாமி? ஏற்கனவே எத்தனையோ வீடியோல சொல்லியிருக்கேன். தாய் தப்பன் தங்கமானவங்க, ஆனா அவங்களுக்கு பிறந்த குழந்தை கொடூரமானதா இருக்கும். இதுக்கு என்ன காரணம்? எல்லாம் ஊரே பழிக்கும். ஐயோயோ புண்ணியமா தான் தாய் தகப்பனுக்கு பிறந்த புள்ளியா இது ஊர் தாலியா இருக்குது அப்படின்னு திட்டுவாங்க. இது தாய் தகப்பன் வெளியவே தலை காட்ட முடியாத ஆயிடுவாங்க. இதுக்கு என்ன காரணம்? தாய் தகப்பனை பார்த்தீங்கன்னா கொடூரமானவனா இருப்பான், நல்ல புள்ள பிறந்திருக்கும். அப்ப ஊர் சொல்லுவான் அவனுக்கு பிறகுற புள்ளியாயா இதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஆனா மக்கள் அறியறது இல்லைம்மா. அதனால அவங்களுக்கு துன்பத்தை வளர்த்துக்கிறாங்க. இப்ப நீ இருக்கிற, நீ 4 வீடு கட்டி வச்சுக்கிற, 4 வீட்டுல ஒரு வீட்டுல தான் நீ இருக்க போற இல்ல, 3 வீடு கொடுத்தோன்னு விட போற. ஆனா வீடு என்னமோ உண்டு தான். ஆனா கொடுத்தனுங்கிறவங்க உங்கால் இல்லையா? அவங்க யாரோ அவங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்க வாழ போறாங்க. இல்லம்மா நான் வீட்டுக்காரமா வாழ்ற மாதிரி நான் வாழ்வேன்னு சொல்லுவாங்கல்ல, வாழவே முடியாது. அந்த மாதிரி அந்த பிள்ளையினுடைய உடலுக்குது அது நீ செய்த கூடு. ஆனா அதுக்குள்ள பூந்த ஆன்மா இருக்குது, அது கொடூரமானது இல்லையா? நான் ஏற்கனவே வீடியோல சொல்லிக்கிறேன். ஒரு குழந்தை பிறந்த உடனே தாயினுடைய சுவாசத்துல அந்த குழந்தை வளர்ந்தது. ஆனா குழந்தை பிறந்த உடனே தொப்புல கட் பண்ண உடனே தாய்க்கும் அந்த குழந்தைக்கு உள்ள கனெக்ஷன் தொடர்பு அறுந்து போச்சு. அப்ப அந்த தொடர்பு இல்லாத போது அது பிணமும் கிடையாது, உயிரும் கிடையாது, பிண்டம்னு பேர் அதுக்கு. அப்ப தட்டும் போது அது ஆணு வாய் திறக்கும் போது உயிர் வரும். தண்ணி தெளிப்பாங்க, தட்டுவாங்க, அப்ப உயிர் வந்துடும். உயிர் வரும்போது அது வாய் திறக்கும், வாய் திறக்கும் போது அதனுடைய ஆன்மா உள்ள புகுந்துடும். அகார உகாரம் மகாரம். அது புகுந்தது நல்லதா இருந்ததுன்னா அந்த குழந்தை நல்லபடியா வளரும். புகுந்தது கொடூரமா இருந்தா கொடூர குழந்தை ஆயிடும். தாய் தகப்பனுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். ஏய் இந்த மத்தியமம் அதர்மம்னா தீமையை செய்யறது, மத்தியம்னா நடுநிலையா நிக்கிறது. யாரையும் எது என்ன ஏதுன்னு பார்க்காத எடுத்தன் கவுத்தன்னு பேசுறது அதர்மம். இவங்க யாரு அவங்க யாரு, நமக்கு எதுக்கு இந்த வீண் வேலை நிக்கிறது நடுநிலை. இல்லை எது சிறந்தது சார்? நடுநிலை சிறந்தது. ஒருத்தரை அசிங்கப்படுத்துறதால உனக்கு என்ன வரும்? ஒருத்தரை கேவலமா நினைக்கிறதால உனக்கு என்ன வரும்? சொல்லு. ஒன்னையும் வர போறதில்லை. நீ நினைச்சுக்கிற அதை பெருமையா, ஆனா அது அழிவுக்கு வழிவகுத்துரும். எப்பவுமே பிறரை புகழ்ந்து வாழ கத்துக்கோ, பிறரை தாழ்த்தி உன்னை புகழ்ந்து வாழ பழகாத. அந்த பழக்கம் உன்னை எத்தனை போய் இருட்டில் தள்ளிடும். கடவுளை வந்து மனித உருவில் வந்து வர்ணிப்பது கிடையாது. வேதங்கள்ல கடவுளை வந்து மனித உருவில் வர்ணிப்பது இல்லை. ஆனா கடவுளுக்கு மானிட உருவம் அலங்காரம் செய்து இந்த மாதிரி வழிபடுகிறோமே, அது ஏன்? எதனால்? அடையாளம் வேணுமே. கடவுள்ன்றது அடையாளம் இல்லாத பொருள். அடையாளம் இல்லாத பொருளை உங்கள்கிட்ட அது பாருங்க, அது கடவுள் இங்கே இருக்குதுங்கன்னு சொன்ன ஒத்துப்பியா?
அதுவும் இளமையில் ஒத்துக்க முடியுமா குழந்தைங்களுக்கு? அப்போ மனித உருவத்தில் கடவுள் இருக்குதுன்னு நான் சொன்னேன். மனித உருவத்தை அங்கே செய்து இதான் கடவுள், இது உன்னை விட உயர்ந்தது, இதான் உலகத்தையும் காப்பாற்றுறது, உன்னையும் காப்பாற்றும் போது தான் அதுங்களுக்கு அந்த பக்தி மேலோங்கும். அதுக்கப்புறம் தான் அது கடவுளையே நம்ப ஆரம்பிக்கும். எதுவுமே இல்லாத பிளாங்கான இடத்துல கடவுள் இருக்குதுன்னு காட்டினீங்கன்னா அது நம்ப, அது மொட்டத்தனம் தான் வளரும். மென்மை வேணும் பக்தி பண்ணுறவனுக்கு, பரிவு போகணும், கடவுள் மீது பாசம் வேணும். இந்த மூணும் இருந்தால் தான் அந்த கடவுள் என்ற பொருள் அறியும். ஆனால் எதுவுமே இல்லாத வெறும் செவுத்தை காட்டி மொட்டுத்தனமாக இதான் கடவுள், இங்கே தாங்க இது கடவுள்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மொட்டுத்தனம் தான் வளருமே தவிர மென்மை வராது. அதுதான் இன்றைக்கி சில மதங்கள் மொட்டுத்தனமாக போயிட்டு காரணம் அதுதான். ஏன்னா எதையாவது ஒரு பொருளை காட்டணும். உங்கள் அப்பா இருந்தாருன்னா எப்படி இருந்தாருன்னு காட்டினதான் தெரியும். அப்பா இருந்தாருன்னு சொல்லிக்கினே இருந்தா என்ன ஆகும்? மொட்டுத்தனம் தான் வளரும். இன்றைக்கி சில மதங்கள் அப்படி தான் மொட்டுத்தனத்தை வளர்த்துக்கிச்சு. ஏன்னா எந்த உருவமும் இல்லாத வழிபடும்போது, கடவுள் உருவம் இல்லாத பொருள்னுவாங்க, எல்லாத்துக்கும் ஒரு உருவம் உண்டு. அதை நீ பார்க்கும்போது தெரியும். அது நீ பார்க்கும்போது அது தெரியலன்னா எந்த மகானாலையும் கடவுளுக்குதுன்னு சொல்லவே முடியாது, சொல்லவே இருக்க முடியாது. தெரியுமா? நபிகள் நாயகம் சொல்கிறாரு அல்லாஹ் வந்து எழுதி கொடுத்தாருன்னு அவருக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ்ன்னுட்டு அவருக்கு ஒரு அடையாளம் தெரிஞ்சிருந்தா தானே தெரிஞ்சிருக்கும். இயேசு சொல்கிறார் பிதா என்னை அமைச்சாருன்றாரு. அப்போ கடவுள் அடையாளம் தெரிஞ்சுதானே அவர் சொல்லுவார். சிவவாய்க்கர் சொல்கிறாரு சிவபெருமானே கடவுள்ன்றாரு. அவர் அடையாளம் தெரிஞ்சால் தானே பார்க்க முடியும். ஆனால் சராசரி மனிதனால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது, மகான்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். மகான்களுக்கு அவங்களுடைய காட்சிகள் உண்டு, மனிதர்களுக்கு அவங்க காட்சி கிடையாது. ஏன்னா அவங்க உலகத்தையும் உடலையும் நம்பி வாழறவங்களுக்கு இறைவனுடைய காட்சி கிடைக்காது. உயிரையும் இறைவனையும் நம்பி வாழறவங்க மட்டும்தான் இறைவனுடைய காட்சி கிடைக்கும். சொல்லுங்க. தரிசனம் செய்வது முக்கியமா இல்ல கோவிலுக்கு போய் கடவுளை தரிசனம் செய்வது முக்கியமா? கடவுளை கோவிலுக்கு போய் எப்படி தரிசனம் பண்ணுவேன்? எங்க பண்ணுவேன்? இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து கடவுள் கோவில் இருக்காரு சொல்லி. ஆமா, அது பக்தி, இது ஞானம். அது வேற, இது வேற. உன்னை தேடுறது இது, அது ஊரத்தில் தேடுறது அது இல்லையா? கடவுள்ன்றத கோயில்லையும் ஊருங்கள்லையும் உலகமெல்லாம் சுற்றுறது கடவுள் வழிபாடு, பக்தி வழிபாடு. இங்கே வந்து உனக்குள்ளவே கடவுளுக்கிறாருன்னு தேடுறது இது ஞான வழிபாடு. அதனால் இது வேற, அது வேற. இப்போ தியானம் பண்ணி இந்த நிலையை அறிஞ்சு கொள்ள தியானம் எல்லாம் பண்ணவே முடியாதுங்க. ஊரில் சும்மா புலிவின் தெரிவான் தியானம் பண்ணுறேன்ட்டு தியானம் எல்லாம் பண்ண முடியாது யாரும். கண்ணு மூடினு உட்காந்துக்கிறதா தான். ராத்திரியில் தூங்குறி, அது கொடுத்தா தியானம். மாடு ஆணு பட்டம் கிடக்குது, அது கொடுத்தா தியானம் பண்ணிக்குதா? இதெல்லாம் அறியாமையில் பேசுகிற விஷயங்கள் இது. அதை உண்மையிலேயே அந்த தியானத்தில் போய் பார்த்தா தான் அதனுடைய விளைவுகள் தெரியும் இல்லையா? மாட்டுக்கு ராத்திரிக்கு கட்டிட்டு தீனி போட்டு விட்டுட்டுனா எருது மாட்டுக்கு அது நல்லா வைக்க துண்டு படுத்துன்னு ஆசை போட்டுக்கின்னு கண் மூடின்னு தூங்கி கிடக்கும். அப்போ தியானத்தில் இருக்குது அது. ஆடு இன்றைக்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்து பட்டியில் போட்டு கட்டினீங்கன்னா படுத்துக்கணும், அப்படியே கண் மூடி தூங்கின்னு இருக்கும். தியானத்தில் இருக்குதா? நாய்க்கு நல்லா 1 கிலோ கேக்கு வாங்கி வந்து போட்டிங்கன்னா படுத்துன்னு தூங்குது, தியானத்தில் இருக்குதா? தியானம்ன்றதுன்னா தன்னை இழக்கிறதுங்க தியானம். அது யார் தயாராக இருப்பான் அதுக்கு? அதனால இது விளையாட்டு அந்த மாதிரி தியானம் தியானம் தியானம்னு கோயிலில் போய் கண்ணு பண்ணி உட்காந்து கோயிலில் நின்று கண்ணு பண்ணுறதுலாம் தியானம்மா. அது ஒரு விதமான மன அமைதிக்கு உட்காந்துங்கிறாங்க. தியானம் பண்ணிட்டு முடியாது அவ்வளோ சீக்கிரம். தியானம்ன்றது கடவுள்கிட்ட உன்னை ஒப்படைக்கணும். அப்போ கடவுள் யாருன்னு தெரியணும், நீ யாருன்னு தெரியணும். சும்மானா தியானம் பண்ணுறேன்னா பண்ணிட்டு முடியாது யாரும். தீய எண்ணங்களையும் தீய பழக்கங்களையும் நம்ம ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒன்றுமே ஒழிக்க முடியாது. நீ நினச்சி ஒழிச்சாதான் உண்டு, மற்றவங்க சொல்லி ஒழிக்க முடியாது. அது உன் உடலோட உருவாய்ப்பு ஒன்றுது. அப்போது உன்னுடைய செயலெல்லாம் நல்ல விதத்திலே போய்க்கினுக்கணும். போயிடுச்சுன்னா அது தானாக அழிய ஆரம்பிக்கும். அதில் போகாமல் தானாக அழியணும்னா ஒருபோதும் அழியாது. அது ஒரு சேக்கடியில் நல்ல பால் மாதிரி இருக்கிற தண்ணி போய் கலந்ததுன்னு சொன்னால் அது நல்லா ஆகிடும்னா ஒருபோதும் நல்லாவாது. அந்த சேக்கடியை வழி மாற்றி விடணும். சேக்கடியில் போகாத வேறு வழியில் விட்டிங்கன்னா அது நல்ல தண்ணியில் போய் கலக்கும். அது மாதிரி உன்னுடைய செயலை நல்ல செயலில் ஈடுபடுத்திக்கணும். தர்மம் பண்ணுறது எனக்குன்னு எதுவும் கிடையாதுங்க. கடவுள் ஓணுங்க, எனக்கு மக்கள் ஓணுங்க, மக்கள்கிட்டாங்க கடவுளுக்குதுன்ற எண்ணத்தை வளர்த்திங்கன்னா நல்ல எண்ணம் வரும். அதெல்லாம் வளர்க்காம நல்லா ஆயிடுங்க எப்படிங்க ஆகுதுன்னு ஒருபோதும் ஆகாது. இன்னும் தீய எண்ணங்கள் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். தரிசனம் செய்வது முக்கியமா இல்ல கோவிலுக்கு போய் கடவுளை தரிசனம் செய்வது முக்கியமா? கடவுளை கோவிலுக்கு போய் எப்படி தரிசனம் பண்ணுவேன்? எங்க பண்ணுவேன்? இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து கடவுள் கோவில் இருக்காரு சொல்லி. ஆமா, அது பக்தி,
இது ஞானம். அது வேற, இது வேற. உன்னை தேடுறது இது, அது ஊரத்தில் தேடுறது அது, இல்லையா? கடவுள்ன்றத கோயில்லையும் ஊருங்கள்லையும் உலகமெல்லாம் சுற்றுறது கடவுள் வழிபாடு, பக்தி வழிபாடு. இங்கே வந்து உனக்குள்ளவே கடவுளுக்கிறாருன்னு தேடுறது இது ஞான வழிபாடு. அதனால இது வேற, அது வேற. இப்போ தியானம் பண்ணி இந்த நிலையை அறிஞ்சு கொள்ள தியானம் எல்லாம் பண்ணவே முடியாதுங்க. ஊர்ல சும்மா புலிவின் திரிவான் தியானம் பண்றேன்ட்டு. தியானம் எல்லாம் பண்ண முடியாது யாரும். கண்ணு மூடி உட்காந்துக்கிறதா ராத்திரில தூங்குறீ, அது கூட தான் தியானம். மாடு ஆணு பட்டம் கிடக்குது, அது கூட தான் தியானம் பண்ணிக்குதா? இதெல்லாம் அறியாமையில பேசுற விஷயங்கள் இது. அதை உண்மையிலேயே அந்த தியானத்துல போய் பார்த்தா தான் அதனுடைய விளைவுகள் தெரியும், இல்லையா? மாட்டுக்கு ராத்திரிக்கு கட்டிட்டு தீனி போட்டு விட்டுட்டுனா எருது மாட்டுக்கு அது நல்லா வைக்க துண்டு பட்டு ஆசை போட்டுக்கின்னு கண்ணு மூடின்னு தூங்கி கிடக்கும். அப்போ தியானத்தில் இருக்குது அது. ஆடு இன்னைக்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்து பட்டியில் போட்டு கட்டினீங்கன்னா பத்துக்கணும், அப்படியே கண்ணு மூடி தூங்கி நிற்கும். தியானத்தில் இருக்குதா? நாய்க்கு நல்லா 1 கிலோ கேக்கு வாங்கிட்டு வந்து போட்டிங்கன்னா பத்துன்னு தூங்குது. தியானத்தில் இருக்குதா? தியானம்ன்றதுன்னா தன்னை இழக்கிறதுங்க தியானம். அது யார் தயாராக இருப்பான் அதுக்கு? அதனால இது விளையாட்டு அந்த மாதிரி தியானம் தியானம் தியானம்னு கோயிலில் போய் கண்ணு பண்ணி உட்காந்து கோயிலில் நின்று கண்ணு பண்ணுறதுலாம் தியானம்மா. அது ஒரு விதமான மன அமைதிக்கு உட்காந்துங்கிறாங்க. தியானம் பண்ணிட்டு முடியாது அவ்வளோ சீக்கிரம். தியானம்ன்றது கடவுள்கிட்ட உன்னை ஒப்படைக்கணும். அப்போ கடவுள் யாருன்னு தெரியணும், நீ யாருன்னு தெரியணும். சும்மானா தியானம் பண்ணுறேன்னா பண்ணிட்டு முடியாது யாரும். தீய எண்ணங்களையும் தீய பழக்கங்களையும் நம்ம ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒன்றுமே ஒழிக்க முடியாது. நீ நினச்சி ஒழிச்சாதான் உண்டு, மற்றவங்க சொல்லி ஒழிக்க முடியாது. அது உன் உடலோட உருவாய்ப்பு ஒன்றுது. அப்போது உன்னுடைய செயலெல்லாம் நல்ல விதத்திலே போய்க்கினுக்கணும். போயிடுச்சுன்னா அது தானாக அழிய ஆரம்பிக்கும். அதில் போகாமல் தானாக அழியணும்னா ஒருபோதும் அழியாது. அது ஒரு சேக்கடியில் நல்ல பால் மாதிரி இருக்கிற தண்ணி போய் கலந்ததுன்னு சொன்னால் அது நல்லா ஆகிடும்னா ஒருபோதும் நல்லாவாது. அந்த சேக்கடியை வழி மாற்றி விடணும். சேக்கடியில் போகாத வேறு வழியில் விட்டிங்கன்னா அது நல்ல தண்ணியில் போய் கலக்கும். அது மாதிரி உன்னுடைய செயலை நல்ல செயலில் ஈடுபடுத்திக்கணும். தர்மம் பண்ணுறது எனக்குன்னு எதுவும் கிடையாதுங்க. கடவுள் ஓணுங்க, எனக்கு மக்கள் ஓணுங்க, மக்களுக்கு தாங்க கடவுளுக்குதுன்ற எண்ணத்தை வளர்த்திங்கன்னா நல்ல எண்ணம் வரும். அதெல்லாம் வளர்க்காம நல்லா ஆகிடுங்க, நல்லா ஆகிடுங்க எப்படிங்க ஆகுதுன்னு ஒருபோதும் ஆகாது. இன்னும் தீய எண்ணங்கள் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும்.